அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாய் வீட்டு சிக்கன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? நம்ம எடுத்திருக்க சிக்கன் வந்து 3/4 கிலோ. அதுக்கான அளவு இப்போ நான் சொல்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துப்போம், அதை நல்லா கட் பண்ணி வச்சுப்போம். 2 தக்காளி எடுத்துப்போம், அதையும் கட் பண்ணி வச்சுப்போம். சின்ன வெங்காயம் எடுத்துப்போம், அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுப்போம். தேவையான அளவு மல்லி புதினாவும் எடுத்து வச்சுப்போம். இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை போட்டுட்டு 2 பச்சை மிளகாவை போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்கிடுவோம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த ஆனியனையும் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுட்டு நல்லா வதக்கிடுவோம். மல்லியும் புதினாவையும் போட்டுட்டு நல்லா வதக்கிடுவோம். பட்டை கிராம்பு பொடி 1 ஸ்பூனும், மிளகாய் பொடி 1½ ஸ்பூனும், மல்லிப்பொடி 1½ ஸ்பூனும் போட்டுட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிடுவோம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த சிக்கனை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் அதோட இதெல்லாம் எல்லாத்துலேயும் போய் சேரும். அப்புறம் தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி விசில் போட்டுட்டு 2 விசில் வர வரையும் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தேங்காவை அரைச்சி ஊற்றிடலாம். சிம்லேயே வச்சு ஒரு கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்போம். எண்ணெய் தனியாக பிரிஞ்சு அழகாக மேலே மிதந்து வரும். அவ்வளோதான், பாய் வீட்டு சுவையான சிக்கன் குழம்பு ரெடி. இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நான் தான் மின்னிஸ் கேலரியோட மின்னி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. டாட்டா.